ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 108 கயமை. 1076வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துரைக்கலாம். அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துரைக்கலான். அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துரைக்கலான். திருவிழா நேரங்களிலே பறை வாசிக்கிறார்கள். பறை என்பது ஒரு வாத்தியம், தோல் கருவி. பறை இசைதான் மிக பழங்காலத்திலே ஏற்பட்ட இசை, பறை இசை. அது தோலினால் செய்யப்பட்டது. முதலிலே புல்லாங்குழல், அதன் பிறகு இந்த பறை, அடுத்தது யாழ் கண்டுபிடித்தார் தமிழன். முதலிலே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த 3 கருவிகள் தான். அதிலே பறைதான் சாவு நடந்துவிட்டால் சாப்பறை என்று சாவுக்கு பறை அடிப்பார்கள். திருமணத்தில் கூட அந்த பறையை அடிப்பார்கள். திருவிழாக்களில் அந்த பறையை அடிப்பார்கள். ஏன் கோயில்களிலே ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுதில் கூட அந்த பறையை வாசிப்பார்கள் ஒரு காலத்தில். இப்பொழுது வாசிப்பது இல்லை. திருமணத்திற்கு கூட இப்பொழுது வாசிப்பதில்லை. அந்த பறை சாப்பறை மட்டும்தான் இப்பொழுது கேட்கிறது. நல்ல மாப்பிள்ளை அழைப்புக்கு கூட சில பேர் சுவாமி ஊர்வலமாக வருகின்ற பொழுது, இந்த கோயில்களிலே ஊர்வலமாக சாமி சிலைகள் வருகின்ற பொழுது அப்பொழுது அடிக்கிறார்கள். அந்த பறை, அந்த ஒலி, அதில் எழுப்பப்படுகின்ற அந்த பறையிலே எழுப்பப்படுகின்ற அந்த இசை, பறை இசை காதிலே பலமாக கேட்கிறது, உரத்த அளவில் கேட்கிறது, மிக சத்தமாக கேட்கிறது, மிக அதிகமான ஒலியோடு கேட்கிறது. செவிடாக இருப்பவனுக்கு கூட ஓரளவு கேட்கும். அவ்வளவு ஒலி வரும் அதிலே, அந்த பறையிலே. இந்த கயவர்கள் இருக்கிறார்களே, திருவள்ளுவர் கயவர்களை பற்றி தான் சொல்லுகின்றார், தீயவர்களை பற்றி சொல்லுகின்றார். இந்த பறையை ஒப்பிட்டு இந்த கயவர்களோடு ஒப்பிடுகிறார். அந்த பறையிலிருந்து வருகின்ற ஒலி எல்லா 4 திசைகளிலும் 8 திசைகளிலும் அந்த பரவி காதிலே போய் மற்ற வருகின்றவருடைய காதிலே விழுகிறது. அந்த பறையிலிருந்து வருகின்ற ஒலி சாவு ஒலியா, சாவுக்கு அடிக்கின்ற பறையா, திருவிழாவுக்கு அடிக்கின்ற பறையா, அல்லது வேறு ஏதாவது நல்ல காரியங்களுக்கு அடிக்கின்ற பறையா என்று கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த பறை இசையிலே அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது. அந்த இசை அப்படி இருக்கும். இப்போ இறந்து விட்டிருக்கிறவர்களுக்கு வாசிக்கிறார்கள் என்றால் அந்த இசை ஒரு மாதிரி இருக்கும், அதற்கு ஒரு மாதிரி வாசிப்பார்கள். அந்த இசை கேட்கின்ற பொழுது நமக்கே கண்ணிலே தண்ணி வந்துவிடும். நல்ல திருமண நிகழ்ச்சிக்கு வாசிக்கிறார்கள்னா இன்பமாக இருக்கும். திருவிழாவுக்கு வாசிக்கிறார்கள்னா அது இன்னும் எழுச்சியோடு இருக்கும், நமக்கு எழுச்சி ஏற்படுத்தும், ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கும். அப்படி பறையின் மூலமாக, பறை இசையின் மூலமாக பல உணர்வுகளை நம்மால் பெற முடியும். காதுக்கு இனிமையாக இருக்கும். அதிகாலத்திலே தமிழன் கண்டுபிடித்த கருவி தான் இந்த பறை கருவி. அதையெல்லாம் மதிப்பிழந்து விட்டது இந்த காலத்திலே. ஏதோ புதிய இசைக்கருவிகளெல்லாம் அந்த பறை இசையினுடைய பெருமை போய்விட்டது என்றே சொல்லலாம். ஒரு சில இடங்களில் தான் வாசிக்கிறார்கள். மிக எவ்வளோ பெரிய கலை அது. அதில் எவ்வளோ பெரிய கலைகளையெல்லாம் கற்றுக்கொண்டிருந்தான் தமிழன் தெரியுமா? சொல்லவே முடியாது. கணக்கற்ற அடி நுணுக்கங்கள், அடிப்பு முறைகள், வாசிக்கின்ற முறைகள், பல முறைகள் இருந்தது. எல்லாவற்றையும் தமிழன் மறந்து விட்டான். மிக காதுக்கு இனிமையாக புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய இசை அது. இந்த இசைக்கு இந்த கயவர்களை ஒப்பிடுகிறார். ஏனென்றால் எதை இவர்கள் காதிலே கேட்டாலும் இந்த கயவர்கள் எல்லோரிடத்திலும் போய் சொல்லிவிடுவார்கள், மறைக்க மாட்டார்கள். பறை வாசிக்கிறார்கள், அந்த ஒலியை யாராவது தடுக்க முடியுமா? அது காற்றிலே மிதந்து சென்று, காற்றின் வழியாக சென்று 4 திசைகளிலும் உள்ள மக்களுடைய காதுகளிலே, விலங்குகளுடைய காதுகளிலே, யானை, பறவைகள், மிருகங்கள், எல்லா விதமான மிருகங்கள், மாடு, ஆடு, மாடு, எல்லா மனிதர்கள் காதுகளிலே விழுந்து அந்த சத்தத்தினாலே சில பறவைகள் ஓடுகின்றன, சில மிருகங்கள் பயந்து ஓடுகின்றன. சிலர் இது என்ன நிகழ்ச்சி என்று அறிந்து, ஓஹோ சாவு நடந்திருக்கிறது, அங்கு ஓடி வருகிறார்கள். இங்கே திருவிழா நடக்கிறது, அங்கிருந்து ஓடி வந்து திருவிழாவை பார்க்கிறார்கள். அந்த ஒலி சொல்லிவிடுகிறது என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்பதை. அந்த ஒலி சொல்லிவிடுகிறது, காதின் வழியாக சொல்லுகிறது. அப்படி இந்த கயவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்காவது யாரோ பேசிக்கொள்வதை காதிலே கேட்டுவிட்டால் எல்லார் காதிலும் விழும்படியாக சொல்லிவிடுவார்கள் இவர்கள் கயவர்கள். விஷயம் தெரியுமா? அவர்கள் பேசிக்கொண்டதை நான் பார்த்துவிட்டேன். அந்த கட்சிக்காரன் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருவரும்.
அவர்கள் திட்டம் போடுகிறார்கள் அந்த கட்சிக்காரர்களை அழிப்பதற்கு, அந்த கட்சியில் உள்ள ஒரு தலைவரை அழிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள் என்று இவன் காதிலே வாங்கிய அந்த செய்தியை உடனே போய் எல்லா நாலா திசைகளிலும் யார் யார் இடத்தில் சொல்ல வேண்டுமோ எல்லா இடத்திலும் சொல்லிவிடுவான். கயவன். இதை சொல்ல வேண்டும், இதை சொல்லக்கூடாது என்று தெரியாது. பணம் வருகிறது என்றால் உடனே சென்று எந்த இடத்தில் பணம் வருமோ அங்கே போய் சொல்லுவான். காதிலே கேட்டதை விளக்கமாக பல மடங்கு அதிகமாக இரட்டிப்பாக்கி சொல்லுவான். ஒன்றை பலவாக சொல்லுவான். ஒரு விஷயத்தை கேட்டிருப்பான், பல செய்திகளை சொல்வான். ஒரு செய்தி தான் கேட்டிருப்பான், பல செய்திகளை இவனை இட்டுக்கட்டி பேசுவான். ஏன்? பணத்திற்கு ஆசைப்பட்டு. தீயவன். தீய வழிகளிலெல்லாம் பணம் சம்பாதிக்கிறவர்கள் இப்படியெல்லாம் ஒன்று காதிலே கேட்பார்கள், நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்வார்கள் வெளியிலே. அது எப்படி சொல்வார்கள்? போகிற வருகிறவர்களெல்லாம் காதில் கேட்கும்படியாக சொல்வார்கள். ரகசியமாக தான் இவன் கேட்டிருப்பான், ஆனால் இவன் எல்லார் காதிலும் விழும்படியாக, ஊர் மக்களுக்கு எல்லாம் காதில் விழும்படியாக உறக்க பேசி இந்த விஷயத்தை சொல்லுவான். அப்படிப்பட்டவர்கள் கயவர்கள். இந்த பறைக்கும் இந்த கயவர்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. இந்த பறை ஒலி நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அது காற்றின் வழியாக ஒலியாக இசையாக அனுப்பி எல்லார் காதிலும் சொல்லிவிடுகிறது. இந்த கீழ்த்தரமான இந்த தீய குணம் உடையவனும் எந்த காதிலே கேட்ட ஒரு விஷயத்தை எல்லாரிடத்திலும் நாலா திசைகளில் நின்று எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லிவிடுகிறான் என்று திருவள்ளுவர் இந்த பறை என்ற இசைக்கருவிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் இந்த கயவர்களை. மீண்டும் நாளை சந்திப்போம்.